வணக்கம் டிபிகே டாக்ஸ். சிந்து பைரவி சீரியல் விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் அன்னபூர்ணி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் ஒரு மிரட்டலான நடிப்பில் எல்லாரையும் கவர்ந்த ஒரு சீரியல் நடிகையாக இருக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். அன்னபூர்ணியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சுமலதா. இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆமாம், கேரள மாநிலத்தில் கொல்லம் பகுதியில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. மார்ச் 18ஆம் தேதி பிறந்த இவங்க கேரளாவில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க. தன்னோட கல்லூரி படிப்பையும் கேரளாவில் இருக்க எஸ்என் காலேஜில் தான் டிகிரி முடிச்சிருக்காங்க. காலேஜ் முடித்ததும் இவங்க ஒரு ஜாப் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2007ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடந்தது. சுமலதா அவங்களோட கணவர் இவங்க தான். இவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே பரதநாட்டியத்துலேருந்து கல்ச்சரல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் கலந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவருமே சுமலதா அவங்கள மோட்டிவேட் பண்ணி சீரியல் சினிமாக்களில் நடிக்க இவங்க மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இவங்க ஏசியா நெட் சூர்யான்ற மலையாள டிவிலலாம் இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அம்மே நாராயணன்ற மலையாள சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க சுமலதா அவங்க. இதே போல் சக்தி வஸ்த்ரா அப்படின்ற சாரி பொட்டிக் பிஸ்னஸுமே இவங்க பண்ணிட்டு வராங்க. சுமலதா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்காங்க. அவங்களோட மகன் இவங்க தான். இதுதான் இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. இவர் இப்போ ஸ்கூல் படிச்சிட்ருக்காரு. உண்மையிலுமே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி தான் இவங்க. சுமலதா அவங்க முதல் முறையாக தமிழ் சீரியலில் அறிமுகமானது ஆஹா கல்யாணம் சீரியல் தான். இந்த சீரியலில் ஒரு லாயராக அறிமுகமானாங்க சுமலதா அவங்க. அந்த சீரியலில் சூப்பராக நடித்ததை தொடர்ந்து இவங்களுக்கு தங்க மகள் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியல்லையுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க நம்ம சுமலதா அவங்க. இவங்க பேசிக்காக பரதநாட்டிய கலைஞரும் கூட. இப்போது கரண்ட்டாக சுமலதா அவங்க அன்னபூர்ணி கதாபாத்திரத்தில் சிந்து பைரவி சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் அன்னபூர்ணியை தொடர்ந்து இவங்க மேலும் பல கதாபாத்திரங்கள் தமிழில் நடிக்கணுன்ற வாழ்த்துக்களையுமே டிபிகே டாக்ஸ் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.